ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளருமான இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு முக்கிய மனு தொடுத்திருக்காங்க. ஒரு 70,000 சொச்சம் கிலோ ஹெராயின் காணாம போயிருக்கு, இது தொடர்பா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தொடுத்திருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறது? எப்படி பாக்குறதுன்னா, முதல்ல இந்திய துணைக்கண்டத்துல ஹார்பர், ஏர்போர்ட் இவைகளெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் மட்டுமல்லாது அந்நிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விசாரணையோடு அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அனுப்புவாங்க. இதெல்லாம் டியூட்டி யூனியன் கவர்மெண்ட். ஆனா இன்றைக்கு இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஒன்றிய அரசே, மோடி அரசே இப்படி இந்தியா முழுவதும் போதை வஸ்துக்களை பரப்புவது, போதைப் பொருட்களை பரப்புவது என்கின்ற விதமாக குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா துறைமுகம், அந்த முந்த்ரா துறைமுகம் யாருது? தனியார்கிட்ட கொடுத்தாங்க, அதானி. இப்ப அந்த அதானி யாருக்கு நெருக்கம்? மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நெருக்கம். அந்த துறைமுகத்திலிருந்து தொடர்ந்து இந்த 10 வருஷத்துல ஒரு முறை இருமுறை அல்ல, எல்லாரும் பார்த்துட்டாங்க. நல்ல அதிகாரிகள் வருகின்ற பொழுதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, போய் பிடிச்சா பல ஆயிரம் டன் போதைப் பொருட்கள், ஹெராயின், இன்னும் மற்றுள்ள வீண் மற்ற எல்லாமே இறங்கியிருக்கு. பிடிக்கிறான், பிடிச்சு கொண்டு போய் விடுறான். அதுல எத்தனை முறை பிடிச்சான், எத்தனை முறை அவர்கள் மாட்டினாங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம ஒண்ணு கவனமாக இதுல பார்க்கணும். எதுக்காக நம்ம இந்த பிஜேபி, RSS, மோடி கூட்டத்தை நாம ஏன் தாக்குறோம்னா, அதாவது எதுக்கு அவர்களை பற்றியான செய்திகளை இங்க சொல்லும் போது நாம அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் சொல்றோம்னா, அவர்கள் மிக தெளிவாக நாங்க இப்படிதான் இருப்போம், உன்னால முடிஞ்சா பாத்துக்க என்று சொல்லுகிற விதமாக பணிகளை செய்யறாங்க. ஏன்னு இதை நான் சொல்றேன்னா, இந்நேரம் வேற கவர்மெண்டாக இருந்தால், அடுத்து வர இருக்கிற நம்முடைய இந்திய கூட்டணியினுடைய அரசின் மூலமாக இந்த முந்த்ரா துறைமுகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து அங்க கப்பல்கள் இறங்கிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானத்துல இருந்து 800 டன்னு 300 டன்னு வருதான் பாகிஸ்தான்ல இருந்து படகுல இப்ப பிடிச்சாங்க. இப்படி அந்த முந்த்ரா துறைமுகத்தினுடைய நிறுவனர் யாரு, இப்ப யார் வச்சிருக்கிறாங்க, யார் இதை மெயின்டைன் பண்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடு. அந்த முந்த்ரா துறைமுகத்துக்கு சீல் வச்சிருந்தான்னா ஓகே, மோடி கவர்மெண்ட் நம்ம பாராட்டலாம். இங்க இருக்கிற 420 தமிழ்நாட்டுல போதைப் பொருள் வருது, தமிழ்நாட்டுல போதை, சும்மா உளறிக்கிட்டு சொல்றாங்க, மேல இருந்து சொல்றாங்க. இந்த துறைமுகங்களிலிருந்து இறக்கக்கூடிய இந்த கள்ளக்கடத்தல், இந்த பொருள்கள் எல்லாமே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்போட இந்தியா முழுவதும், குறிப்பாக நல்ல இளைஞர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல, படிச்சுட்டு பல இடங்களுக்கு வேலைக்கு போறாங்க. எல்லா துறையிலையும் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. அந்த நாட்டு இளைஞர்களை இப்படியே விடக்கூடாது. நாம அவர்களுடைய எதிர்காலத்தை பாழடிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு மோடி அரசாங்கத்தின் மூலமாகத்தான் எல்லா இடத்திலையும் இப்படிப்பட்ட போதை வஸ்துக்கள், அது நம்முடைய மாநில அரசு, முதல்வர் கடுமையான நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் பிடிச்சு போடுறாங்க. இதெல்லாம் நம்ம கதைக்காக சொல்ற மாதிரி இல்ல, நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வு தான் கதையாக வருது. நீங்க சொல்றது போல துறைமுகங்கள் வழியாகவும் விமான நிலையங்கள் வழியாகவும் உள்ள வருது. இது மொத்தமா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, இல்ல மத்திய அரசினுடைய பாதுகாப்பு பிரிவு கிட்ட இருக்கு. இதை தவிர எல்லா மாநிலங்களுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல போதைப் பொருள் சகஜமா புழக்கத்துல இருக்கு. அப்ப இது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தானே சார் இருக்கு. ஒரு மாநில அரசு எல்லா மாநில அரசுமே அவங்க கீழே போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, காவல்துறையை வச்சிருக்காங்க. இவங்க மூலியமா தடுக்க வேண்டாமா அப்படின்னும் கேள்விகள் எழுது இல்லையா? ஆமா, அதனாலதான் மாநில அரசு போலீஸ் அவர்களை கையும் களவுமாக பிடித்தவுடன் பத்திரிகையில செய்தியை பார்த்த உடனே, பாத்தீங்களா போதைப் பொருள் பரவுது, யார் இவன், நடவடிக்கை எடுப்பதை கூட தடுக்கின்ற விதமாக பிஜேபி தலைவர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, யாரையாவது பிடிச்சிட்டா, இப்போ சென்னையில, வட சென்னையில ஒரு மகளிருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க பிஜேபி. அந்த அம்மையார் மேல என்னன்னா, ஏற்கனவே கஞ்சா வழக்குல உள்ள போயிட்டு வந்திருக்கு. அது மகளிர் அணியில ஒரு பொறுப்பு. கஞ்சா வழக்குல அடிக்கடி போயிட்டு வருவாங்க. எதுக்காக இதை நான் நினைவுபடுத்த விரும்புறேன்னா, எப்போ போலீஸ் நடவடிக்கை எடுத்தாலும் பாத்தீங்களா, அப்போ காவல்துறை விழிப்போடு இருந்து மக்களிடம் இந்த போதைப் பொருட்கள் போகக்கூடாதுன்னு நடவடிக்கை எடுத்தா, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பெருகிவிட்டது. போதைப் பொருளை கொண்டாந்து விட்டவனே இவனுங்க, அதை புடிச்சிட்டாங்கன்னா போதைப் பொருள் வந்துடுச்சு.
என்று பேசுறவனும் இவர்கள். ஆகவே முன்ன போனா உதைப்பானுங்க, பின்ன போனா உதைப்பானுங்க அப்படின்ற மாதிரி இவர்கள் ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்ல நீங்க கேட்ட மாதிரி அந்த வழக்கின் மூலமாக இப்ப இந்த பிஜேபி என்ன சொல்ல போகுது, அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். அத கடைசியா சொல்றாங்க எவ்வளவு தெரியுங்களா, 70,772 கிலோ ஹெராயின் காணாம போயிடுச்சாங்க. எங்க இருந்து? மத்திய அரசாங்கத்தின் கிடங்கில் இருந்து. நீங்க அதான் பார்க்கணும், சும்மா எல்லாம் கிடையாது. கேஸ் போட்டவர் சென்னையை சேர்ந்த அரவிந்த், அங்க டெல்லி ஹைகோர்ட். அந்த ஹைகோர்ட்ல விவரம் கேட்டாங்கன்னா, இத்தனை கிலோ டன்னு ஹெராயின் எங்க இருந்தியா காணாம போச்சுன்னா மத்திய அரசாங்கத்தின் கிடங்கில் இருந்து. மத்திய அரசாங்கத்தின் கிடங்குனா மோடி அமித்ஷா கிடங்கில் இருந்து. அங்க இருந்து காணாம போச்சுன்னா எங்க போச்சு? எவனையாவது பிடிச்சியா, எவனையாவது செஞ்சியா? ஒண்ணுத்தையும் இல்ல. அப்புறம் எதுக்கு நீ பெரிய யூனியன் கவர்மெண்டினுடைய விசாரணை எல்லாம் வச்சிருக்கிற? எல்லாம் ஏமாற்று வித்தைகள், நாட்டு மக்களை ஏமாற்றுகிற துரோகிகள். எதுக்காக இதை நம்ம அழுத்தமா சொல்றோம்னா, அதானின்ற ஒரு ஆளுக்கு இந்த போதை வஸ்துக்கள், போதை பொருட்கள் எல்லாம் அதானி அம்பானிக்கு போகுதான்ற சந்தேகம் கூட நமக்கு வருது. ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும். சாதாரணமாக இந்தியாவுல இருக்கிற யாரும் அந்த மாதிரி வந்ததுல உலக பணக்காரர்கள் பட்டியல்ல 313வது இடத்தில் இருந்த அதானி. கவனம். இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் காணாம போனதற்கு பிறகு இன்னும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இங்க ஓட்டு வாங்கிக்குவாரு, நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு அவரை பிரைம் மினிஸ்டரா உட்கார வைக்கணும். நாமெல்லாம் உட்கார வச்சிட்டோம்னா அவரு நமக்காக போக மாட்டாரு, அதானி அம்பானியை கூட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. போய் தான் ஆஸ்திரேலியாவுல நிலக்கரி சுரங்கத்தை வாங்கினாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் போய் இவருக்கு அதானிக்கு இலங்கையில இருக்கிற அந்த மின் உற்பத்தி கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் டெண்டர்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்ப அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க? அதானி உலக பணக்காரர் வரிசையில் 313வது இடத்தில் இருந்த அதானி இன்றைக்கு 12வது இடம். நினைச்சு பாருங்க, இந்த போதைப் பொருட்கள் காணாம போறது பல ஆயிரம் கோடி இல்ல, அது எத்தனை கோடிகளோ. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு இதெல்லாம் சேர்த்து அதானிய உலக பணக்காரர் வரிசையில ஆக்கி வச்சிட்ட மோடி அடுத்தவங்கள்ட்ட நியாயம் பேசுவார். இப்ப கூட பெண்களை பத்தி பேசுறாருல, பெண்களுக்காக நான் என்னுடைய இதை அப்படியே உரிமையை அப்படியே இறக்கப்படுவேன், அவர்கள் தான் எங்களுக்கு சக்தி, அவர்கள் தான் எங்களுக்கு அதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு மணிப்பூர்ல நடந்து வந்த அந்த கொடுமையையும் ஏன்னு கேட்க மாட்டாரு. மல்யுத்த வீராங்கனைகள், இந்த பிஜேபி காரன் ஒருத்தன் பூந்து பண்ண கொடுமைய அந்த மல்யுத்த வீராங்கனைகள்லாம் எதிர்த்து பேசிய பொழுது அவனை நீக்கிற மாதிரி நீக்கிட்டு அவன் பிரதருக்கே மறுபடியும் ஒரு பதவி கொடுத்தவன அதுங்கெல்லாம் ரோட்ல கிழிச்சு போட்டுட்டு காரி துப்பிட்டு போயிடுச்சுங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, பிஜேபி என்பது எப்பொழுதுமே கார்பரேட் கம்பெனிகளுக்காக நடத்தப்படக்கூடியது. அதுதான் இப்ப இந்த போதைப் பொருள்லயும் ரொம்ப ஓவரா போய். அதே போல இந்த தேர்தல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பாஜக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை திரும்ப பெற்று அவங்க கிட்ட இருந்து இடஒதுக்கீடுகளை வாங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடும் அப்படின்னு தொடர்ந்து உத்தரப்பிரதேச சிஎம் பேசுறாரு, பிரதமர் மோடி பேசுறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு, எல்லாம் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே. நல்லா நமக்கு இவர்களுடைய நாடகமும் இவர்கள் எழுதுற வசனங்கள் டைலாக்கும் அடே அப்பா என்ன இவ்வளவு மோசமானவங்களா இருக்கானுங்களே. எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம்னா வேற ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் என்னமோ போன மாசம் ஆரம்பிச்ச மாதிரியும் இப்பதான் முதலா காங்கிரஸ் தேர்தலுக்கு நிக்கிற மாதிரியும் இவர்கள் ஆகா காங்கிரஸ் வந்தா இடஒதுக்கீடு எப்படி பண்ணிவிடு இப்படி பண்ணிவிடுன்னு யாரு இந்த நபர்கள்? இடஒதுக்கீட்டின் எதிரிகள். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அரசியலமைப்பு சட்டத்திலே அதற்கான விதிமுறைகளை சேர்ப்பதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகள் செய்த பொழுது அதை கடுமையாக எதிர்த்தது RSS. இந்த கூட்டம் இன்னைக்கு நியாயம் பேச வருது. நல்லா தெரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. இடஒதுக்கீடெல்லாம் இது பண்ணிட்டாங்களா? இடஒதுக்கீடை மாத்திட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. இவங்களுடைய ஃப்ராடுத்தனம், ஏமாத்துறது. மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க. காங்கிரஸ் செஞ்சிரும் போட்டு நீதான் செய்வ. ஆனா இவன் புத்திசாலி தெரியுங்களா? அதை நாம புரிஞ்சுக்கணும். ரொம்ப புத்திசாலிங்க, சாதாரணமான திருடர்கள் கிடையாது, தந்திரசாலி திருடர்கள். சிரிச்சுக்கிட்டே வெள்ளம் கொடுத்தே கொண்டுடுவாங்கல்ல, அந்த மாதிரி வெள்ளம் கொடுத்தே கொள்ளக்கூடிய
சிறப்பு பெற்றவர்கள் இவங்க என்ன பண்ணாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இடஒதுக்கீடை எப்படிடா க்ளோஸ் பண்றதுன்னு மோடியும் அமித்ஷாவும் பிளான். இதுக்கு மோகன் பகவத் எல்லாம் உத்தரவு. யாரு? RSS தலைவர்கள் எல்லாம் இந்த இடஒதுக்கீடை ஒழிச்சு கட்டணும். முன்னேறிய வகுப்பார்ல ஏழைகள் முன்னேறிய வகுப்பார்ல ஏழைகள் ஒரு மாசத்துக்கு 60,000 சம்பளம் வாங்கினாலும் சம்பாதிச்சாலும் ஏழைகள். முன்னேறிய வகுப்பு ஏழைகளுக்கு 10% ஒண்ண போட்டு இடஒதுக்கீட்டுக்காக என் உயிரை கொடுப்பேன். முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு ரத்து செய்ய சொல்கிறார்கள், நான் விட மாட்டேன். யாரு? மோடியும் அமித்ஷாவும் கத்துறது. ஆனா உண்மையான ரகசியமான நிலைமையில உண்மையிலேயே இடஒதுக்கீட்டை இவர்கள் அழித்து ஒழிக்கிறார்கள். ஒழித்ததற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ரொம்ப புத்திசாலி இல்ல, தனியார் மயமாக்குவது, பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது. இப்ப பெல் இருக்கு, BSNL இருக்கு, அதை போல தனியார் பொது நிறுவனமாக இருந்ததுல வேலை வாய்ப்புகள் நான் சொல்றேன் பாருங்க. அதாவது 2013 பொதுத்துறையில் 14 லட்சம் நிரந்தர பணியாளர்கள் இருந்தாங்க, 14 lakhs. அந்த நிரந்தர பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும்போது SC, ST, BC, OBC எல்லா விதமான ரிசர்வேஷன் ஸ்கீம் பாலிசியோட தான் எடுக்க முடியும். அப்படித்தான் இடஒதுக்கீடு அதுல இருந்தது. அந்த இடம் 14 லட்சம் நிரந்தர பணியிடம் இருந்தது. அதுதான் இப்ப 2023 மிஸ்டர் மோடியும் அமித்ஷாவும் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க, 8 லட்சமாக போயிடுச்சு நிரந்தர பணி. அப்ப ஏற்கனவே இழந்தது எல்லாமே போனா எது? ரிசர்வேஷன் பாலிசி கிடையாது. ஏனென்றால் தனியார் மயம் ஆக்கப்பட்டு விட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெல்லாக இருந்தாலும் சரி, BSNL இருந்தாலும் சரி, அதை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாவற்றிலேயும் இடஒதுக்கீடு இல்லாமல் ஆட்களை எடுக்கிறார்கள். போதுமா? கிட்டத்தட்ட 6-7 லட்சத்துக்கு மேல 14 லட்சம் பேருக்கு மேல இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டு தனியார் மயம் ஆக்கி க்ளோஸ் பண்ணிருது. நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. ஆனா பாஜக தரப்புல இருந்து பிரச்சாரம் பண்ணும் போதும் சரி, பாஜக தரப்புல இருந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கும் போதும் சரி, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை அவங்க முன்னுதாரணமா காட்டுறாங்க. கர்நாடகால 4% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. OBC-னுடைய பட்டியல் 1 கீழே இஸ்லாமியர்களை இணைக்கப்பட்டு அவங்களுக்கு 4% இடஒதுக்கீடு இருந்தது. அது கடைசியா பசவராஜ் பொம்மை ஆட்சியில் அது கலைக்கப்பட்டது. ஆந்திராவிலும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் 2004 அப்படின்னு மோடியே பேசியிருந்தார் இல்லையா? அது ஒரு பைலட் ப்ராஜெக்டா கொண்டு வந்தாங்க. ஆந்திராவில் இது நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் முடியாம போயிடுச்சு. சட்டம் வலுவா இருந்ததுனால முடியாம போயிடுச்சுன்றதுதானே அவங்களுடைய தரப்பு வாதமா வைக்கிறாங்க. அவங்க தரப்பு வாதமாக வைக்கிறதுல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ஒதுக்கீடு என்று வருகின்ற பொழுது ஏற்கனவே ரிசர்வேஷன் பாலிசியில இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கீடு, அந்த விகிதங்கள்ல விகிதாச்சாரத்துல இவர்கள் உள்ஒதுக்கீடுல 3.5 4% இப்படின்னு உள்ஒதுக்கீடு செய்யறத பத்தி மோடி எல்லாம் ரொம்ப குதிக்கிறாங்க. ரிசர்வேஷனையா அழிச்சு என்ன பாவிங்க, இதுல உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வந்துடுச்சான், இவங்களுக்கு வந்துடுச்சு, அவங்களுக்கு வந்துடுச்சு, எல்லாரும் பேக்வர்ட் கிளாஸ், எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் இந்த மண்ணுல வாழ்வதற்கு உரிமை இருக்கு. இந்த சமூகத்தினுடைய மனிதர்கள் தான் எல்லாருமே. இவர் மோடி சொன்ன மாதிரி பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவியவர்கள் கிடையாது யாரும் இங்க. பாகிஸ்தான் இந்திய பிரச்சனை நடக்கும்போது கான் அப்துல் கபார் கானை எல்லை காந்தின்னு சொன்னாங்க. எங்களுடைய நாடு இந்தியாதான், அது கிடையாது, நாங்கள் எங்க பூமியில மண்ணுல இருப்போம்னு லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்திய துணைக்கண்டத்திலே தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தாங்க. அவங்களாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். அவர்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்புல உரிமைகள் அப்படின்னு நின்ற நாளா கேட்டுக்கிட்டு வரும்போது பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் என்று நம்முடைய உள்ஒதுக்கீடுகள் இருப்பது போல அந்த உள்ஒதுக்கீடு என்பது வரும் பொழுது ஏற்கனவே 50% அப்படின்னு இருந்தது, இப்ப 69% தமிழ்நாட்டுல. அதுக்கு சட்டபூர்வமான விதிவிலக்கோடு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் இதற்கான வாய்ப்புகளை ஒருங்குவாக்கும் பொழுது பிஜேபி வாய மூடிட்டு இருந்தா போதும். இன்னைக்கு மோடி பிரச்சாரத்துல ஒரு விஷயம் பேசுறாரு. காங்கிரஸ் நாட்டை விடுதலை அடைய செய்யணும், சுதந்திரம் பெற வேண்டும்னு சொல்லி நாட்டை 2ஆ பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ட்டிஷனை பத்தி அவர் பேசுறாரு. மோடி பேசுவது எல்லாவற்றையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த இந்தியாவிற்கு விடுதலை வருவதையே விரும்பாத கூட்டம் இது. RSS ஒண்ணு வேணாம், உதாரணத்துக்கு ஒன்று சொல்றோம். 1940 காந்தி அவர்கள் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை அறிவிக்கிறார்.
வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டம் இந்தியா முழுவதும் அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் பொழுது அதை மறுத்து இதில் நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம், நாங்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்னது RSS நாக்பூர்ல இருந்து. அந்த கூட்டத்தினுடைய மிச்ச மீதி தான் இப்ப கிடக்கிறதுங்க இந்த குப்பைங்க. அந்த RSS குப்பை எதுக்காக சொல்றோம்னா, அவர்கள் வெள்ளைக்காரங்கிட்டே போய் அவர்களுடைய சீஃப் கிட்டே போய் எழுதி கொடுக்குறாங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் நாங்கள் இல்லை, நாங்கள் எங்கள் மத சம்பந்தமான பிரச்சாரத்தை செய்வோம், உங்களுடைய அரசுக்கு எந்த விதமான பாதிப்பையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம். எழுதி கொடுத்துட்டு வந்த கூட்டத்தை சேர்ந்த மோடிக்கு வாய் மட்டும் கிழியுது. அவர் சரித்திரத்தையும் வரலாற்றையும் பலவற்றிலே மாறி மாறி பேசுவது, ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ற முறையில எல்லாத்திலையும் போட்டுடுறாங்க. ஆனா வெறும் பொய், அநியாயங்கள். ஏன் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, அந்தமான் சிறையில இருக்கும் பொழுது அப்ப சாவர்கர்லாம் என்ன பண்ணாங்க, எழுதி கொடுக்கல 6 முறை எங்களை விடு ரிலீஸ் பண்ணு நாங்க அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இருக்க மாட்டோம் சொன்ன பிரிட்டிஷ்காரர்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்துவர்களை சர்ச்சை அடிச்சு உடைக்கிற, ஒரு பக்கம் மசூதி அடிச்சு உடைக்கிற, ஆனால் அந்த சர்ச்சு அந்த கிறிஸ்துவர்களுக்கு அன்னைக்கு காலை அமுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த, நீ காந்தியை பற்றி பேசவோ, நீ வெள்ளையர்களை எதிர்த்து நடந்த போராட்டத்தை பற்றி பேசவோ எந்த விதமான தகுதியும் தரமும் மோடிக்கு கிடையாது. எல்லாம் ஹம்பக்கு, ஏமாற்று வித்தைகள். நன்றி சார். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.